சின்னப்பொடி சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நடக்க போகுது. அந்த சம்பவம் எப்படி ஆரம்பிக்கப்படுது, அது எப்படி முடியுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆடை மூடும் வியாதி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை என்று இங்கே வந்தேனே. சுல்தானா சுல்தானா சுல்தானா. என்ன மினிக்கு கொண்டு எங்க வலிக்கிட்ட இப்படியே மினிக்கு கொண்டு திரிக்க வேண்டிய வேலையும் இல்ல வெட்டியும் இல்ல இப்படியே திரி நீ எந்த நேரம் இப்படி சொல்லாங்க வேலை வெட்டி இல்ல நான் வேலையோட தான் தெரியும். என்ன வேலை ரோட் அளக்குறதான வேலை ஒரு வேலை வெட்டி அது இதுன்னு பார்த்தா தான் மேனேஜருக்கு ஆளாது எத்தனை வேலை அவங்க பெடிகள் வார நேரம் இதுல பேசாதுங்க அவங்க என்ன பகுதி பண்ணுவாங்க என்ன பேசுற ஒன்றும் தெரியாது அவங்கள பற்றி இழுக்க வேண்டாம் சரியா பெரிய ஆபீசர் போயிடும் வேலை கொடுக்குறது உயரமோட இதெல்லாம் கொண்டு திரிகிற விட்டுட்டு ஏதாவது ஒரு வேலை இல்லாட்டிய பேர் அவ்வளவுதான் ஏன் நான் வேலை செய்வோம் என்ன இருக்குது எனக்கு நானே வேலை போவேன் நானும் போனா உழைச்சு போட்டோம் அப்படியே திண்டு கொண்டு திரி தண்ணி வச்சுக்கோ துரைக்கு இந்தா குடி முன்னாக்கும் போறோம் முதல் சொல்லணும் எல்லாத்துக்கும் இப்ப மின்னுக்குவான் இப்ப மின்னுக்குவான் இருக்கு இல்லாம பிரச்சனைக்கா சரியோ ஏதாவது உருப்படுற வழியப்ப நான் உருப்படியாத்தான் இருக்கு என்ன உருப்படியா இருக்கிற ஊருக்குள்ள உன்னால எனக்கு தான் கேட்டாரு இந்த அவன் ஏன்னா சின்னதப்படியன் புதுசா எடுத்து தந்திருக்கு அவங்க தார மதிப்பு கூட இந்த வீட்டுல இதுதான் பாரு இல்லை இந்த வீட்டுக்கு பக்கமே வரமாட்டேன். இதே சம்பவம் எப்படி ஒரு அன்பா எப்படி அதை கையாளலாம் அப்படின்றது இப்ப நடக்க போகுது. ஆடை மூடும் வியாதி பூவின் அங்கம் பார்த்தேனே, அங்கே சொர்க்கம் இல்லை என்று இங்கே வந்தேனே. சுல்தானா சுல்தானா சுல்தானா. குடலாப்பா அதான் நெஞ்ச ஒடியனு இருக்கிற குடல் யாருங்கப்பா இருக்குதா? அப்ப நான் அவசரமா வெளியில போவேன். சரி நான் இல்ல நீ பொலிக்குது படிகள் வருவாங்க. ஓ அதெல்லாம் சரியடா, படிகளோட சுத்துறது இதன்றது எல்லாமே சரி. மடிப்பெல்லாம் மடியாதுன்ற அந்த வேலையில ஏதாவது பார்த்தா தானே மனுஷன் 4 மனுஷன் மதிப்பினா தேடிக்கொண்டே இருக்கிறேன். எனக்கு பொருத்தமா வேலை அமையதில்லை. அப்படியே என்ன செய்யறா தேடுவன். சரி பிடிச்ச வேலைதான் செய்யணுமாடாப்பா. சரியோ நீங்களும் தெரிஞ்சாங்களும் சொல்லுங்க. பிடிச்ச வேலைதான் செய்யணும் இல்லையாண்டு இல்ல ரெண்டாலும் ஒரு இப்ப தொடக்கத்துக்கு ஏதாவது ஒன்று செய்து கொண்டு புறா போக பிடிச்ச வேலையை செய்யறானே. ஒரு வேலை போய் பார்த்தா தானே அது தெரியும். கிடைக்கிற வேலையை செய், அதுக்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமா உனக்கு என்ன தேவையோ அதுகளே தண்டு. இப்ப இத்தனை வயசு ஆயிடுதான், இத்தனை வயசு பிறகு வீட்டை காசை வாங்கி கொண்டு ஊருலா சுத்துறன்றது 4 பேர் 4 விதமா கதைப்பினப்பா. எனக்கு இப்ப நான் சாகிற வரைக்கும் நான் உழைச்சு போடுவேன், ஒட்டு பிரச்சனையும் இல்லை. அவனுக்கு கொண்டு ஒரு கௌரவம் இருக்குல்ல. இத்தனை வயசுல அவன் வீட்டு அப்பா வேண்டி சாப்பிடறான்னு சொல்லுவேன் கூட இல்லையே. சரியே அப்ப அந்த நான் இந்த ஃப்ரெண்ட கதைச்சேனா சரியோ அந்த வேலையை இருக்கா இதன் நீங்க கதை ஒரு பிரச்சனை இல்ல. போய் பேர் பிடிச்சாச்சே இல்லாட்டிப்பா வேற ஆள்கிட்ட கதைப்போம், அது பிரச்சனை இல்லை. நேரம் போட்டு வரப்போறேன். செலவு காசு இருக்கும், செலவுக்கு காசு இல்ல. சரி சரி இந்த வச்சுக்கோ. சரியா வச்சுக்கோல. போயிட்டு வாங்க. வேலை வரணுமா? சரி நேரம் இல்லாம பொழுது வர்றதுக்கு முதல் வந்துடும். போயிட்டு வாங்கப்பா. சரி சரி. இப்ப பார்த்தா உங்களுக்கு தெரியும், நீங்களும் இந்த சூழல்ல பார்ப்பீங்க. எங்க பார்த்தாலும் யார பார்த்தாலும் கோபம், எதுக்கு எடுத்தாலும் கோபம். ஏன் அப்படி என்று சொன்னா நாங்கள் வளர்ற சூழல் அப்படி. 30 வருஷ கால யுத்தம் இருக்கலாம், அதுக்குள்ள அதுக்குள்ள நாங்கள் நிறைய கஷ்டங்கள் இதுகளை அனுபவிச்சிருப்போம். அப்ப அது சார்ந்த விஷயங்களும் எங்களோட மண்டைக்குள்ள இருக்கலாம், அல்லது சூழல்ல நாங்கள் பார்க்குற விஷயங்களையும் எங்களுக்குள்ள போட்டு அது ஒரு வன்முறை தன்மையோட கதைக்கிறது. அப்ப அது இயல்பில்லை. எங்களை நாங்கள் அதிகமா கோபப்படுத்தி பார்க்கறது இல்லையா, இல்லாட்டி ஒரு விகாரமா ஒரு எதிர்மறையான ஆக்களா காட்டுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை.
நாங்கள் அன்பா இந்த எப்படி அதை கையாளலாம் அப்படின்றதுதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்ப நாங்கள் இந்த இந்த உண்மைக்கும் நாங்கள் இந்த கோபங்கள் வன்முறை இதுகளை வந்து நாங்கள் குறைக்க வேண்டும். இல்லாம பண்றதுக்கான வழியை வந்து நாங்கள் குறைச்சு அன்பா நாங்கள் எப்படி கையாளலாம் அப்படின்றதுதான் இதை வந்து இதன்றோம். மற்றது இந்த கோபங்களை வன்முறை சார்ந்த விஷயங்களை வந்து நாங்கள் எல்லாருமே நாங்கள் குறைக்க வேண்டும். அதை சொல்றதுக்காகத்தான் நாங்கள் சின்னப்படி கூடாக உங்களை சந்திச்சிருக்கோம். இந்த விஷயம் தொடர்பாக உங்களோட கருத்துக்களை வந்து நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சரியான ஆரோக்கியமான விமர்சனங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம். மீண்டும் ஒரு முறை இதே மாதிரியான வீடியோக்களை சந்திக்கிறோம். பாய் பாய். தேங்க்யூ.